அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. உடலை உறைய வைக்கிற குளிரில் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள். சீனாவின் கேஜே போர் விமானம் இந்தியா அமெரிக்காவுக்கு பிரச்சனையா? அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்கி குவிக்கும் சவுதி. எதற்காக இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம் அனைவரும் புத்தாண்டை இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நமது இராணுவ வீரர்கள் எல்லையில நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. புத்தாண்டை வரவேற்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இராணுவ வீரர்களோட தியாகத்தையும் நாம நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் சார்பில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில நமது இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் அது. அந்த வீடியோ பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்ல ராஜஸ்தான்ல அதிகபட்ச வெப்பமா இருந்தாலும் கூட, லடாக்கோட அந்த உடம்பை உறைய வைக்கக்கூடிய குளிராக இருந்தாலும் சரி, இந்திய ராணுவம் தனது வேலையை எப்போதும் போல செய்யும். ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம்னு அனைத்து எல்லைகளிலும் பாதுகாப்பை உறுதி செய்யறாங்க நமது இராணுவ வீரர்கள். கரடுமுரடான நிலப்பரப்பு, பனிமூட்டமான நிலப்பரப்புன்னு அனைத்துமே நமது இராணுவ வீரர்களுக்கு சவால் கொடுக்கக்கூடியவை தான். இருந்தாலும் கூட நமது இராணுவ வீரர்கள் தங்களுடைய பணியில எப்பவுமே உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைகளோடு நமது இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா சமீபத்துல சீனா பாத்தீங்கன்னா தங்களுடைய 6ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அது அவங்க பரிசோதிச்சுதான் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் இதனை தொடர்ந்து KJ-3000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய அதிநவீன விமானத்தையும் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. தைவானோடு போருக்கு ரெடியாகி வரக்கூடிய சீனாவோட இந்த புதிய சோதனை இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஜப்பானுக்கும் கூட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்க. இந்த KJ-3000 அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வகை விமானங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட கூட இல்ல. மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் மானிட்டரிங் விமானம்னு சொல்லப்படுது. டிசம்பரோட இறுதியில இந்த விமானம் பத்தின சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தது. மற்றபடி சீனாவோட இந்த KJ-3000 பற்றி அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. எனவே இந்த விமானம் குறித்து இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள் எதுவுமே வெளிவரல. இந்த விமானத்தின் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா குடை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அது குவிந்து இருக்காம ஒரு டிஸ்க் மாதிரி தான் இருக்கு. ஆக இது ஒரு ரேடார் கருவி. போர்க்காலங்கள்ல எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒன்று விடாம ஆய்வு செய்யறதுக்கு இந்த விமானம் பயன்படுது. செயற்கைக்கோள்கள்ல இருந்து தரைப்பகுதியா ஆய்வு செய்யறதை விடவும் கூட சில ஆயிரம் அடி பறக்கக்கூடிய விமானத்துல இருந்து ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியானது. அதைத்தான் இந்த விமானம் செய்யுதான். இந்த விமானத்துல இருந்து அவங்களுடைய நாட்டு போர்க்கப்பலுக்கும் சரி, போர் விமானங்களுக்கும் தேவையான ரியல் டைம் டேட்டாவை உடனுக்குடன் வழங்க முடியும். எனவே துல்லியமாகவும் உடனடியாகவும் தாக்குதலுக்கு தயாராக முடியும். இந்த விமானத்தை தான் சீனா டிசம்பருடைய இறுதியில பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தற்போது வெளியாகி இருக்கு. இப்படியான நவீன விமானங்கள் தைவான் விஷயத்துல சீனாவுக்கு கண்டிப்பா பலன் கொடுக்கும். வான், கடற்படை மற்றும் தரைப்படைய இந்த KJ-3000 விமானம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுனால லடாக் எல்லையில இந்தியாவுக்கு கூட இது சவாலை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே கால்வான் எல்லை பகுதியில 2 நாட்டு படைகளும் கடுமையா மோதிக்கிட்டாங்க. இதுல 2 நாட்டு தரப்புக்கும் இடையே உயிரிழப்புகள் ஏற்பட்டதா. இப்போது பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலை காணப்படுது. இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த KJ-3000 விமானம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலாக தான் இருக்கும். அடுத்ததான் துருக்கி கிட்ட இருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்குறதுக்கு சவுதி அரேபியா ஒரு டீல் போட்டிருக்காங்க. அடுத்த தலைமுறையை சேர்ந்த 100 போர் விமானங்களை வாங்குறதுக்கு சவுதி அரேபியா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். தை TF கான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த அடுத்த தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்குறதுக்கு தான் சவுதி அரேபியா முடிவு பண்ணியிருக்காங்க. அரசியல் ரீதியா அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா விடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இது அப்படின்னு கூட சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன்படி அமெரிக்காவோட 5ஆம் தலைமுறை F-35 லைட்டனிங் 2 இருக்கு இல்லையா, அந்த போர் விமானத்துக்கு பதிலாக இந்த விமானங்களை சவுதி அரேபியா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்துல தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில சவுதி அரேபியாவுக்கு அடுத்த தலைமுறை விமானங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் துருக்கி கிட்ட இருந்து சவுதி அரேபியா விமானங்களை வாங்குறாங்க. இதுல துருக்கி நேட்டோ நாடுகள்ல ஒன்று.
சவுதி அரேபியாவோடு துருக்கிக்கு நல்ல நட்பு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் துருக்கியோட நவீன விமானங்களை இவங்க வாங்குறாங்க. ஏற்கனவே செங்கடல்ல சவுதி அரேபியாவோடு சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துறதுக்கு ஈரான் வந்து திட்டமிட்டிருக்கு. இது 2 நாடுகள் இடையிலான உறவுகளை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் சவுதி அரேபியா அடுத்த கட்டமா போர் விமானங்களை வந்து வாங்கி குவிக்கிறதுக்கு தொடங்கியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு 2 நாடுகளுக்கும் இடையே சீனாவால் வந்து சமரசம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில தான் செங்கடல்ல சவுதி அரேபியாவோடு சேர்ந்து கூட்டு ராணுவ போர் பயிற்சி ஒன்றை நடத்துறதுக்கு வந்து ஈரான் வந்து திட்டமிட்டிருக்காங்க. இது 2 நாடுகள் இடையிலான உறவுகளை கண்டிப்பா மேம்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளால அந்த மொத்த பிராந்தியத்திலையும் பார்த்தீங்கன்னா பதற்றம் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கண்டிப்பா கொடுக்கும். மத்திய கிழக்கு நாடுகள்ல சீனா மேற்கொண்ட ஒரு மாற்றத்தால தற்போது இஸ்ரேல், அமெரிக்கா பெரும் அதிர்ச்சிக்கே வந்து உள்ளாகி இருக்காங்க. முக்கியமா ஈரான், சவுதி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது அப்படிங்கிறது இஸ்ரேல், அமெரிக்காவே வந்து உலுக்கி இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்தியா சீனா எல்லையில 14,300 அடி மலை சிகரத்துல மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியோடைய சிலையை இந்திய ராணுவம் நிறுவியிருக்காங்க. கிழக்கு லடாக் செக்டார்ல சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில தான் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியோடைய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. 14,300 அடி மலை சிகரத்துல பாங்காங்சோ ஏரி பகுதியில இந்திய ராணுவம் அமைத்திருக்கக்கூடிய இந்த சிலை பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய வீரம், அந்த தொலைநோக்கு பார்வை மற்றும் அந்த அசைக்க முடியாத நீதியின் அந்த உயர்ந்த சின்னமா இது திகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரும் தலைமுறைகளுக்கு இது வந்து கண்டிப்பா உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமது இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க. இந்தியா சீனா எல்லையில ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கிறதுக்காக இந்தியாவும் சீனாவும் டெம்சோக் மற்றும் டெப்சாங் பகுதிகளில் இருந்து படைகளை வந்து வாபஸ் பெற்ற சில வாரங்களுக்கு பிறகு எல்லையில சத்ரபதி சிவாஜியுடைய சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம இங்க குறிப்பிட்டு சொல்லணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.